இலவச பஸ்ல என்னப்பா ஒரு நாளைக்கு ரூ. 10 ஒரு மாசத்துக்கு ரூ. 300 இருக்குமா? அத வந்து ஓசின்றாரு ஒரு அமைச்சர். இவங்க எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு குடுப்பாங்க? பெண்களுக்கு மரியாதை குடுப்பாங்க? யோசிச்சு பாருங்க. ஓசின்றாரு. ரூ. 1000 பணம் குடுக்குறீங்க. எல்லா திட்டங்களையும் நிறுத்திட்டு, ஒத்தையா குடுத்து கத்தையா பறிக்கிறீங்க. அத என்ன பண்றீங்க இப்ப? அதுக்கு கூட பளபளன்னு இருக்கிற. என்னது? பளபளன்னு இருக்கிற. அந்த ரூ. 1000 குடுத்துட்டு பளபளன்னு இருக்கிறேன்றாரு ஒரு மந்திரி. ஒரு மந்திரி ஓசின்றாரு. ஒரு மக்கள் பிரதிநிதிகள், ஒரு அமைச்சர்கள் இவங்களே பேசினா, அவங்க கீழ இருக்க நிர்வாகிகள் எந்த அளவுக்கு பாதுகாப்பு குடுப்பாங்க? இன்னைக்கு என்னப்பா கன்னியாகுமரியிலேருந்து திருத்தணி வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லப்பா. யாருக்குமே பாதுகாப்பு இல்லப்பா. 2 வயசு பிஞ்சு குழந்தைப்பா 2 நாளைக்கு முன்னாடி. ஒரு திமுக இளைஞர் அணிய சேர்ந்தவரு ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு. விழுப்புரத்துல நம்ம என்ன சொல்றோம்? அண்ணா யூனிவர்சிட்டிய பத்தி பேசிட்டு இருக்கோம். நகரத்தின் மையப்பகுதியாம் அண்ணா யூனிவர்சிட்டியில. யார் அந்த சார்? யார் அந்த சாருன்னு 24 மணி நேரத்துல எஸ்ஐடி அமைச்சு 20 லட்சம் இழப்பீடு வாங்கி குடுத்து, அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தருவதற்கு காரணமா இருந்தது அண்ணா திமுகப்பா. அண்ணா திமுக. இல்லன்னா வெளியவே வந்திருக்காது. மதுரை மஹன்யாஸ் பெயர் 1 கடை 2 மதுரை மஹன்யாஸ் மகளிர் மனதில்